ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த வேதத்தில் சங்கீதம் 6, 32, 38, 51, 102, 130, 140 போன்ற சங்கீதங்கள் பாவ அறிக்கை பாடல்களாக அமைந்துள்ளன. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது அதை உணர்ந்து பாடின பாடலாக சங்கீதம் 51 அமைந்துள்ளது. எல்லா மனிதர்களும் ஆதாமின் வழி வந்தவர்களே. எனவே அந்த பாவ வீழ்ச்சி அவ்வப்போது மனிதனில் வெளிப்படுகிறது. கர்த்தரின் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. நாம் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்கள். தாவீது அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது வெகு சௌந்தரியவாதியான உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை கண்டான். அவளை இச்சித்தான், அவளை தீட்டுப்படுத்தினான். அவள் கற்பம் தரித்தாள். அவளை தன் மனைவி ஆக்கிக் கொள்ள அவளது கணவனை மும்முரமாக போர் நடைபெற்ற இடத்தில் நிறுத்தி சாகடித்தான். பின் அவளை தன்னுடைய மனைவியாக சேர்த்துக் கொண்டான். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருந்தது. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதிடத்தில் அனுப்பி அவனது பாவத்தை உணர்த்தி காட்டினார். ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நீ ஒளிப்பிடத்தில் செய்தது எல்லாருக்கும் முன்பாகவும் செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்வதாக நாத்தான் கூறினான். அப்பொழுது தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று மனம் திரும்பினான். பாவங்கள் உணர்த்தப்பட்ட பொழுது தாவீது, தேவனே, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எனக்கு சுத்த இதயத்தை தாரும். நான் அங்கும் இங்கும் வழி விலகி போகாதவாறு நிலவரமான உமது ஆவியை தந்து என் உள்ளத்தை புதுப்பியும் என்று வேண்டுதல் செய்தார். நம்முடைய பாவங்களை யார் மூலமாவது பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படும் போது நாம் பாவ உணர்வடைந்து மனம் திரும்புவோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்வோம். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். நாங்கள் வழி விலகி போகாதவாறு வாழ்நாள் முழுவதும் என்று எங்களை காத்து கொள்ளுங்க. தேவனே, நான் பொறுமையாயிருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை என் வாழ்வில் இழந்து விட்டேன். நான் கர்த்தாவே, உமது மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்கவும், உபத்திரவங்களிலே பொறுமையோடு இருக்கவும், ஜெபத்தில் உறுதியாய் கருத்திருக்கும் நற்பண்பை எனக்குள் வளர்த்து கொள்ள உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறேன். தேவனே, நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னும் தரப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்கள் உள்ளத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாததால் எங்கள் உள்ளத்தில் ஏமாற்றமும் சோர்வினாலும் மனம் அடிவாகி போகாதபடி விசுவாசத்தோடு காத்திருக்கவும் உங்க பலனை பெற்றுக் கொள்ளவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற பிள்ளைகள் வாழ்வின் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் வேளை அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கவும் ஏற்ற வேளையில் தேவையான பலனை தந்தள்ளி ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். அவர்களின் எல்லா செயல்களும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவும் உம்முடைய சேவைக்காகவும் உம்முடைய மகிமைக்காகவும் பயன்பட உதவி செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் ரட்சிப்பும் கழிப்பும் தேவ சமாதானமும் குடும்ப ஜெபம் செய்யவும் கிருபை தந்தள்ளுங்க. ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கும் அதற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்தரல ஜெபிக்கிறோம். திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், கர்ப்பஸ்திரிகளுக்கு பலவீனங்கள் பயங்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தரவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருப்போரின் மனக்லேசங்கள் மற்றும் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து புத்திரபாக்கியம் தந்தரவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிற நாளை காணும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்வோர் பாதுகாப்பான பயணம் செய்யவும், கடன் சுமையினால் துன்பப்படுவோர் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும், பற்பல வியாதிகளினால் துன்பப்படுவோர் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உலகம் எங்கும் நடைபெறும்
திருச்சபை ஆராதனைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவும், மக்கள் குடும்பமாக கலந்து கொண்டு தேவ மகிமையை காணவும், மகிமையால் தொடப்படவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், எழுப்புதலுக்கு ஆயத்தப்படவும், மக்கள் எச்சவரை அறியவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் தேவனே உமக்கு முன்பாய் நேர்மையாய் நீதியாய் நாட்டு மக்களுக்கு நன்மையான செயல் திட்டங்களை செயல்படுத்தவும், அனைவரும் பாதுகாப்பாய் சமாதானமாய் வாழவும் கர்த்தர் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.